பாண்டி பூங்கொடிய பார்த்து, என்னடி பூங்கொடி, ரொம்ப துள்ளிக்குதுச்சியா? இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியேடி. இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாருடி வருவா? அந்த மாயாண்டி மகனா? இல்ல பெரிய இவன்னு சுத்திக்கிட்டு இருக்கானே அழகர் அவனாடி? அவன் வந்து உன்னை கல்யாண மேடையில தூக்கிட்டு போவான்னு நினைச்சியா? இன்னைக்கு நீ என் கைவசம்டி. இந்த ஒரு நாள் இரவுக்கு அப்புறம் நீ யாருக்குமே பொண்டாட்டியா வாழ முடியாதுடி அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறான். அதை கேட்டு பூங்கொடி பயந்து போய், டேய் பாண்டி, யோசிச்சு பேசுறா. என்னை தொட்ட அழகர் மச்சான் உன்னை உசிரோட விடமாட்டாருடா. என்னை விட்டுடுடா, சாமி புண்ணியமா போகும். நான் வேணா உன் கால்ல கூட விழுறேன்டா, என்னை விட்டுடு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய நாள்டா அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சுறா. ஆனா பாண்டி கேட்காம, அழகரா, அவன் என்னடி பெரிய கொம்பனா? அவன் வரட்டுண்டி, வந்து பாக்கட்டுண்டி. அவன் பொண்டாட்டியா வரப்போறவள நான் என்ன பண்ணுறேன்னு. உன்னை அடையணும்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சாயத்துல வச்சு என்ன அவமானப்படுத்தினீங்கள்ல, இன்னைக்கு உன்னை யாராலும் காப்பாத்த முடியாதுடி அப்படின்னு சொல்லி பூங்கொடிய நெருங்கி கை வைக்க போறான். சரியா அந்த நேரத்துல கதவு டமார்னு பெரும் சத்தத்தோட உடைஞ்சு சிதறுது. புகைக்கு நடுவுல கம்பீரமா கோபத்தின் உச்சியில அழகர் வந்து நிக்கிறான். பாண்டியை பார்த்ததும் அழகருக்கு ரத்தம் கொதிக்குது. அழகர் பாண்டிய பார்த்து, டேய் எச்சப்பயலே, பொம்பளைய தனியா கடத்தி வச்சு புலம்புற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா இருக்கும் அப்படின்னு கத்திக்கிட்டே பாய்ஞ்சு வர்றான். அழகர் ஓடி வந்து பாண்டியோட சட்டைய பிடிச்சு ஓங்கி முகத்திலேயே ஒரு குத்து விடுறான். அந்த அடியில பாண்டியோட வாயில இருந்து ரத்தம் தெரிச்சு சுவரில மோதி கீழே விழுறான். பாண்டி எந்திரிக்கிறதுக்குள்ள அழகர் அவனோட நெஞ்சிலேயே மிதிச்சு தூக்கி சுவரில அடிச்சு துவம்சம் பண்றான். கருங்கல் பாண்டி ரத்தத்தை காரி துப்பிட்டே, டேய் அழகரா, இவ எனக்கு பார்த்த பொண்ணுடா. நடுவுல வந்து நீதானடா பறிச்சுக்கிட்டு போன. 1 மணி நேரம் இவ கூட நான் இருக்கணும்டா. அதுக்கு சம்மதிச்சா உங்களை உசிரோட விடுறேன், இல்லன்னா அப்படின்னு ஓவரா சீன் போடுறான். அழகருக்கு கோபம் இன்னும் அதிகமாகி, என்னடா பேச வேண்டிய வார்த்தையாடா பேசுற? பொண்டாட்டிங்கிறது என் உசுருடா. என் பொண்டாட்டி மேல கைய வைக்க பாப்பியாடா அப்படின்னு சொல்லி பக்கத்துல கிடந்த கட்டையை எடுத்து பாண்டிய போட்டு சரமாரியா விளாசி எடுக்கிறான். பாண்டி வழியில கதறான். அழகர் பாண்டிய அடிச்சுட்டே, இன்னைக்கு உன்னை உசிரோட விட்டா நீ மறுபடியும் தலை தூக்குவடா. பூங்கொடி மேல இனி ஒரு சொட்டு நிழல் பட்டாலும் உன்னை இந்த மண்ணோட மண்ண புதைச்சிடு வேண்டா. இனிமே இந்த ஊர்ல நீ தலை காட்ட கூடாது. மீறி நடந்தா உனக்கு கல்லறை தாண்டா அப்படின்னு மிரட்டுறான். பாண்டி முகமெல்லாம் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துடுறான். அழகர் உடனே பூங்கொடி பக்கம் திரும்பி அவளோட கட்டுகளை வேகமா அவிழ்க்கிறான். பூங்கொடி பயத்திலையும் அழுகையிலையும் அழகரை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. பூங்கொடி அழுதுகிட்டே, மச்சான், நீங்க மட்டும் வரலனா என்னோட மானமே போயிருக்கும் மச்சான். என்னை காப்பாத்திட்டீங்க மச்சான். நான் பண்ணது பெரிய தப்பு மச்சான் அப்படின்னு சொல்றா. அழகர் அவளை மெதுவா விலக்கி விட்டு, போதும் பூங்கொடி, அழுகையை நிறுத்து. முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். 2 பேரும் கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. வண்டியோட வேகத்தை பார்த்தாலே அழகரோட மனசுல இருக்கிற கோபம் தெரியுது. பூங்கொடி பயத்தோடும் குற்ற உணர்ச்சியோடும் அழகரை பாக்குறா. அழகர் கோபமா, உன் மானத்தை காப்பாத்த நான் வந்துட்டேன் பூங்கொடி. ஆனா அங்க மண்டபத்துல என் அம்மா அப்பாவோட மானம் காத்துல தொங்குது. நீ பண்ண காரியத்தால ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற உனக்கு என் பெத்தவங்களோட வலி புரியுமாடி அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி கண்ணீரோட, மச்சான், நான் பண்ணது தப்புதான் மச்சான். நான் ஏதோ அவசரப்பட்டு உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சு இன்ஸ்டிடியூட் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த பாண்டி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல மச்சான் அப்படின்னு புலம்புறா. அழகர் காரை ஓட்டிக்கிட்டே, தப்புன்னு சொல்லிட்டா பண்ணின அவமானம் தொடச்சிருமா பூங்கொடி? என் அப்பா மாயாண்டி ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரு. இன்னைக்கு பொண்ண காணோன்னு ஊரார் பேசும்போது அவரோட நெஞ்சு வலிச்சு செத்தே போயிருப்பாரு தெரியுமா? என் அம்மாவோட கண்ணீருக்கு நீ என்ன பதில் சொல்வ அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி ரொம்பவே வருந்தி, என்ன மன்னிச்சிடுங்க மச்சான். நீங்க என்ன அடிச்சாலும் ஏத்துக்கிறேன். நீங்க மட்டும் வரலனா இந்நேரம் நான் தூக்கு போட்டுட்டு செத்து போயிருப்பேன் மச்சான். மாமா, அத்தையோட மானத்தை காப்பாத்த நான் மண்டபத்துக்கு வர்றேன் மச்சான் அப்படின்னு சொல்றா. அழகர் உறுதியா, நீ வந்துதான் ஆகணும். என் பெத்தவங்களோட கௌரவத்தை நிலைநாட்ட நீ மேடையில நின்னே ஆகணும். உன்னை பழிவாங்கணும்னு நினைச்சிருந்தா அந்த பாண்டிக்கிட்டேயே உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா என் அம்மா அப்பா தலைகுனிய கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை இன்னும் வேகமா விரட்டுறான். கல்யாண மண்டபத்துல மாயாண்டியும் மீனாட்சியும் நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு பயந்து போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம், என்னப்பா பொண்ணை காணோம், கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாட்சி பதட்டமா, ஐயோ மாயாண்டி, நேரம் போயிட்டே இருக்கே, இன்னும் பொண்ணையும் காணோம், அழகரையும் காணோம். வந்தவங்க எல்லாம் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஊரார் முன்னாடி நம்ம மானம் போக போகுதே அப்படின்னு புலம்புறா. மாயாண்டி அவளுக்கு ஆறுதலா, பொறுமையா இருடி மீனாட்சி, என் மகன் அழகர் கண்டிப்பா ஏதாச்சும் வழி பண்ணுவான். அவனால நம்ம குடும்ப கௌரவம் போகாதுடி. அந்த சாமி நம்மள கைவிடாதுடி அப்படின்னு சொல்றாரு.
அந்த நேரத்துல மஞ்சமலை, ராசாத்தி, சுடல 3 பேரும் சிரிச்ச முகத்தோட மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. மஞ்சமலை சந்தோஷமா, ஏன் ராசாத்தி, மண்டபத்துல ஒரே அமைதியா இருக்கு, கல்யாண பொண்ணை காணோம் போலையே. மாயாண்டி குடும்பம் இன்னைக்கு ஊர் முன்னாடி நடுத்தெருவுல நிக்க போகுதுடி. 32 பல்லும் தெரிய சிரிச்சுக்கிட்டு நிக்கிற இந்த மாயாண்டியை இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறதை பார்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ராசாத்தியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா அண்ணே, நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பூங்கொடி ஓடி போயிட்டான்னு ஊரு பூரா பேச்சு பரவட்டும், அப்புறம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்றா. ஆனா சுடலை மட்டும் பின்னாடி நின்னு பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கான். திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். சுடலை மனசுக்குள்ளேயே, ஐயோ, சரக்கு போதையில அழகரோட கூட்டாளி கிட்ட 10,000 ரூபாய வாங்கிட்டு உண்மைய சொல்லிட்டேனே. பூங்கொடி எங்க இருக்கான்னு நான் சொன்ன விஷயம் மஞ்சமலை அண்ணனுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாரே, கடவுளே காப்பாத்து அப்படின்னு நினைச்சு பயந்து சாகுறான். அப்போ திடீர்னு மண்டப வாசல்ல கார் வந்து பிரேக் சத்தத்தோட நிக்குது. அழகர் பூங்கொடியோட கைய பிடிச்சுக்கிட்டு கெத்தா மண்டபத்துக்குள்ள நடந்து வர்றான். இதை பார்த்ததும் மாயாண்டியும் மீனாட்சியும் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. ஆனா மஞ்சமலையும் ராசாத்தியும் தூக்கிவாரி போட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. மஞ்சமலை கோபமா, என்னடி இது, அழகர் எப்படிடி பூங்கொடிய தூக்கிட்டு வந்தான், யாருடா இவனுக்கு விஷயம் சொன்னது, எவன்டா அந்த ரகசியத்தை உடைச்சது அப்படின்னு கத்துறான். ராசாத்தியும் அதிர்ச்சியா, அண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, அந்த பூங்கொடி எப்படி இவன் பின்னாடி வர்றா, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சே அண்ணே அப்படின்னு புலம்புறா. இடையில கெட்டி மேள சத்தம் முழங்க அழகர் மனசுல கோபமும் கடமையும் கலந்திருக்க பூங்கொடி கழுத்துல தாலியை கட்டுறான். பூங்கொடி கண்ணீரோட தலைகுனிஞ்சு நிக்கிறா. நந்தினி தூரத்துல நின்னு அத பார்த்து அழுதுகிட்டே ஏங்குறா. கல்யாணம் முடிஞ்சதும் மண்டபத்துக்கு பின்னாடி மீனாட்சியும் தெய்வானையும் பூங்கொடிய வச்சு செய்றாங்க. தெய்வானை கோபமா, ஏண்டி பூங்கொடி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா காலேஜ்ல கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு இவ்ளோ நேரம் கழிச்சு வருவ, எங்க குடும்பமானத்தை வாங்கணும்னு கங்கணம் கட்டி சுத்திரியாடி, இவளை மாதிரி ஒரு கேடு கெட்ட பொண்ண தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுறீங்களே அப்படின்னு கத்துறா. மீனாட்சியும், ஆமாடி, உன்னால என் புருஷன் நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பாரேடி, என்ன தைரியம் உனக்கு, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிச்சு துவைக்கணும்டி அப்படின்னு பாயிரா. அப்போ அழகர் குறுக்கே வந்து மீனாட்சியோட கைய பிடிச்சு தடுத்து நிறுத்துறான். அழகர் உரக்க, அம்மா, அத்தை, நிப்பாட்டுங்க, பூங்கொடி வேணும்னே லேட்டா வரல, அவளை அந்த கருங்கல் பாண்டி கடத்தி வச்சிருந்தான் அப்படின்னு உண்மைய உடைக்கிறான். இதை கேட்டதும் மாயாண்டியும் மீனாட்சியும் தூக்கி வாரி போட்டு நிக்கிறாங்க. அழகர் தொடர்ந்து, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போய் அந்த பாண்டிய அடிச்சு துவம்சம் பண்ணலனா பூங்கொடி உசிரோடவே வந்திருக்க மாட்டா. அவ மானத்தை காப்பாத்தி நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்ததான் அவளை கூட்டிட்டு வந்தேன். இவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம குடும்ப மானத்துக்காக நான் இவளை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றான். பூங்கொடி அழுதுகிட்டே மாயாண்டியோட கால்ல விழுந்து, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் பண்ணது பெரிய தப்புதான், அழகர் மச்சான் மட்டும் வரலனா நான் செத்தே போயிருப்பேன் மாமா, உங்க எல்லாரையும் தவிக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறா. தெய்வானே ஆத்திரமா, என்னடி நாடகம் ஆடுறியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அழகரு, இவ உனக்கு பொருத்தமானவளே கிடையாதுடா, இவளை இப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுடா அப்படின்னு சொல்றான். ஆனா மாயாண்டி தெய்வானையை தடுத்து, தெய்வானை, வாயை மூடு, என் மகன் அழகர் சாதிச்சுட்டான், நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திட்டான், பூங்கொடி பண்ணது தப்பா இருந்தாலும் அவளுக்கு ஆபத்து வந்திருக்கு, இனிமே இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் வீட்டை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைய முடிக்கிறாரு. வீட்டுல மஞ்சமலை சம கோபத்துல பல்லை கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கான். அப்போ சுடல கையில ஒரு பெரிய சரக்கு பெட்டிய தூக்கிக்கிட்டு சந்தோஷமா வர்றான். மஞ்சமலை அதை பார்த்து, ஏலே சுடலை, உன்னை 2 பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா பெரிய பெட்டியையே தூக்கிட்டு வர்றியே, ஏதுடா உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சந்தேகமா கேக்குறான். சுடல திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு, அது வந்து, அண்ணே, கடையில சும்மா கொஞ்சம் சலுகை கொடுத்தாங்க அண்ணே, அதான் மொத்தமா வாங்கிட்டேன் அப்படின்னு மழுப்புறான். மஞ்சமலை கோபமா எந்திரிச்சு, டேய் சுடல, ஒழுங்கா உண்மையே சொல்லுடா, ஒரு பாட்டிலுக்கே என்கிட்ட காசு கேக்குறவ நீ, இவ்வளவு பெட்டி வாங்க உனக்கு யாடா பணம் கொடுத்தது, உன்கிட்ட வேலைக்கு கூட போற பழக்கம் இல்லையேடா அப்படின்னு கத்திக்கிட்டே பாய்ஞ்சு வந்து சுடலையோட சட்டைய பிடிச்சு ஓங்கி கன்னத்துல பலார்னு அறவிடுறான். அந்த அடியில சுடல அலறி போய், ஐயோ அண்ணே, அடிச்சிடாதீங்க அண்ணே, உண்மைய சொல்லிடுறேன் அண்ணே, அந்த அழகரோட கூட்டாளி என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தான்னே, சரக்கு பாட்டிலுக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு போதையில பூங்கொடி எங்க இருக்கான்னு நான் தான் அண்ணே சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் கக்கிடுறான். இதை கேட்டதும் மஞ்சமலைக்கு ரத்தம் கொதிக்குது. மஞ்சமலை ஆத்திரத்துல, ஏ எச்சக்கலை நாயே, பிச்சைக்கார பயலே, உனக்கு அந்த 10,000 ரூபாய் பெருசா போச்சாடா, நாங்க போட்ட இவ்வளவு பெரிய திட்டத்தையும் கெடுத்துட்டியடா பரதேசி, உன்னால இன்னைக்கு அந்த மாயாண்டி குடும்பம் ஜெயிச்சு நிக்குதுடா அப்படின்னு கத்திக்கிட்டே சுடலையோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கீழே தள்ளி மிதிக்கிறான்.
சுடலை மூச்சு திணறி கதறுறான். ராசாத்தி ஓடி வந்து மஞ்சமலைய பிடிச்சு தடுத்து, அண்ணே விடுங்கண்ணே, இவனை கொன்னுடாதீங்கண்ணே, என்னை விதவையாக்கிடாதீங்க அப்படின்னு கத்துறா. மஞ்சமலை கோபமா, ஏண்டி ராசாத்தி, இவன மாதிரி ஒரு கையாலாகாத புருஷனை வச்சுக்கிட்டு நீ வாழறதுக்கு இவனை நான் கொன்னு போடுறதே மேல்டி. நாம அந்த மாயாண்டி குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டா இந்த நாய் 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம சோழிய முடிச்சுட்டானேடி அப்படின்னு சொல்றான். ராசாத்தியும் சுடலையை பார்த்து அருவருப்பா, யோ, காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம ரகசியத்தையே வித்துட்டியா? உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணேன் பாரு, என் தலையெழுத்து. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுரா, போடா வெளியே அப்படின்னு திட்டுறா. சுடலை ராசாத்தியோட கால்ல விழுந்து, ராசாத்தி, என்னை மன்னிச்சுடுடி, போதையில ஏதோ தப்பு பண்ணிட்டான்டி, என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்கடி, எனக்கு சோறு போட கூட யாரும் இல்லைடி அப்படின்னு கதறி அழுவுறான். மஞ்சமலையும் ராசாத்தியும் அவன அருவருப்பா பார்த்து கத்துறாங்க.